நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் 1 பவுன் தங்கம் பரிசா கொடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை தங்க மழை. சோ தினமும் சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் 1 பவுன் தங்கத்தை வெல்லுங்க. கண்ணெதிரே தோன்றினாள். இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு நீ எப்படி சொல்ற? நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறேன். இதுக்கு இந்த ஒரு காரணமே போதும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? தன்னோட செல்ல பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம்னு ருத்ரா மேடம் அப்படியே சந்தோஷத்துல சிறகடிச்சு பறந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க பாட்டு போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துனீங்கன்னு வைங்க, அந்த ஷாக்ல கப்புன்னு நெஞ்சடிச்சு புட்டுன்னு போயிடுவாங்க சார். என்ன சொல்ற? என்ன சார் திடீர்னு இப்படி சட்டையை பிடிச்சிட்டீங்க? அத்தை செத்துருவாங்கன்னு சொல்ற? அட உண்மையை தானே சார் சொன்னேன். நீங்க வேணா போய் சொல்லி பாருங்க, நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். சார் உங்க அத்தை மேல நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க சார். உங்க வயசுல பாதி அவங்களுக்கு கொடுக்குற வரம் உங்களுக்கு கிடைச்சா யோசிக்காம கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க உயிரியே வச்சிருக்கிற அத்தை உங்களால சாகிறத நீங்க விரும்ப மாட்டீங்க. சோ உங்களால இந்த கல்யாணத்தை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்த முடியாது. நீங்க அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அனிதா நம்மள ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாளேங்கிற அந்த மன கொந்தளிப்போட நிம்மதியே இல்லாம கடைசி வரைக்கும் துடிச்சு துடிச்சு நீங்க வாழணும். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச சக்திய நீங்க விரும்பினீங்கல்ல, அதுக்கு நான் கொடுக்கிற தண்டனை இதுதான். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண வேற எவனும் மனசளவுல கூட நினைக்க கூடாது. நான் மோசமான சாடிஸ்ட் சார். அது உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்ட்டா பிரெக்னன்ட்டா இருக்கேன் சிவா. கன்சுவானா இந்த மாதிரி வாமிட்டும் தலை சுத்தலும் வந்துக்கிட்டே தான் இருக்குமா? ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா நான் கன்சீவா இருக்குன்ற விஷயத்துல மட்டும் போய் சொல்லவே மாட்டான். மனசுக்கு பிடிச்ச சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போக போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? சிவா உனக்கு இப்போ தாலி கட்டிடுவான். அதை நினைச்சாலே ஒரே கிளுகிளுப்பா இருக்கு. ஷோ வெக்கமா வருதே. சிவா என்ன இன்னும் மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகாம இருக்கேன்? நான் எப்படி சீக்கிரம் ரெடி ஆயிட்டேன் பாத்தியா? போ சீக்கிரம் போய் ரெடி ஆக போ. கல்யாணத்துக்கு ரெடி ஆகணுமா? இப்ப எதுக்கு சிவா என்ன அடிச்ச? பண்ண காரியத்துக்கு உன்னை கொலை பண்ணி அடிச்சதோட விடுறேன்னு சந்தோஷப்படு. சிவா நீ என் மேல கோபப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதுல்ல?
ரொம்ப பயங்கரமான ஆர்டர். நீ கன்சீவா இருக்கான்னு என்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்துறியா? டேய், எதுக்குடி என்கிட்ட போய் சொன்ன? நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன் சிவா? நீ அன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு போனப்ப கூட என்ன டாக்டர் செக் பண்ணிட்டு நான் கன்சீவா இருக்கேன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் அது எப்படி போய்ங்கிற? உன்னை யாரோ கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க சிவா. நீ அதை நம்பிட்டு என்ன சந்தேகப்படுற? என்ன சிவா நீ? ஏய் 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 ஏய், இன்னி என்கிட்ட நீ நடிக்காத. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நீ நடத்தின நாடகம் தான் நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னது. ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்கேன். உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? மாதிரி கேடு கெட்ட கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏய் அடி, என் ருத்ராத்திரிக்கு பிறந்த விளையாடி நீ அவங்க வயித்துல பிறந்து உனக்கு எப்படி இப்படிலாம் புத்தி வந்துச்சு? பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. எல்லாம் ஒரு அலையிற கேசரி. ஏய் சிவா, என்ன பார்த்தா உனக்கு அலையிற மாதிரியா தெரியுது? அப்படி நான் எத்தனை பசங்க கூட அலைஞ்சிட்டு இருந்ததை நீ பார்த்த? சொல்லு சிவா. உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி சொல்றதுக்கு பதிலா என்ன நீ கொன்னே போட்டிருக்கலாம். நான் நிம்மதியாவது செத்து தொலைஞ்சிருப்பேன். சும்மா அழுது சீன் போடாத. கன்சீவா இருக்கேன்னு என்கிட்டயே டிராமா பண்ணிருக்க. ஆமா, நான் கன்சீவா இருக்கேன்னு போய் சொன்னதுதான். ஏன் அப்படி சொன்னேன்? ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சிவா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை மட்டும்தான் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உயிர், நீதான் எனக்கு எல்லாமே. உன்னை தவிர நான் எவனையும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உன் மனசுலயும் நான் அப்படிதானே சிவா இருந்திருக்கணும். உன்னோட மொத்த உலகமாவும் நானா தானே சிவா இருந்திருக்கணும். ஆனா அந்த வேலைக்காரி எப்படி உன் மனசுக்குள்ள வருவான்? நீ அவ்வளவு நினைச்சுக்கிட்டு என்ன வேண்டான்னு சொல்லுவ? நான் அப்படியே ஒதுங்கி போயிடுமா? என்னால முடியாத சிவா. சின்ன வயசுல இருந்து ஏன் சிவா எனக்கு தான் மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி உன்னை நான் என் மனசுல போட்டு பதியம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன தவிர உன்னை வேற யாரும் சொந்தமாக்கிக்க முடியாது. இப்படி எல்லாம் பேசி நீ பண்ண தப்ப நியாயப்படுத்த பாக்குறியா? தப்பு பண்ணது நான் இல்ல சிவா, நீதான். உன் மேல இந்த அளவுக்கு உயிரா இருக்கிற என்னதான் நீ விரும்பிருக்கணும். ஆனா அந்த வேலைக்காரியை நீ விரும்பினது பெரிய தப்பு. உனக்கும் எனக்கும் மட்டும்தான் பொருத்தம் சிவா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பமே சந்தோஷப்படும். நானும் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்து உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் நல்லா பார்த்துப்பேன். நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த வாழ்க்கையில ஒண்ணு சேரணும் சிவா. அதுக்காக தான் கடவுள் நம்ம ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல பொறுக்க வச்சிருக்காரு. நீ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ சிவா. அந்த வேலைக்காரி ஒரு சாக்கடை, அவ ஒரு அழுகின குப்பை. அவளை நீ மனசுல நினைச்சதே மகா பெரிய தீட்டு. அவளை நீ தூக்கி எறிஞ்சிட்டு என்ன மட்டும் உன் மனசுல நினைச்சுவா. உனக்கு நான், எனக்கு நீனு சந்தோஷமா சேர்ந்து வாழலாம். இதுக்கு மேல நான் தெளிவா இதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் அழைக்க வந்துருவாங்க. நீ சீக்கிரம் போய் ரெடியாக சிவா. நான் போய் அத்தை ரூம்ல இருக்கேன். திவ்யா விஷயத்துல அவ விருப்பம் என்னன்னு கேட்காம நாம ஆதிராவோட பையன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணோம். கடைசியில என்னாச்சு? அவமானப்பட்டு கூனி குறுகி நின்னோம். அப்படி ஒரு தப்பு திரும்பவும் நடந்துடக்கூடாது. நீங்க பாட்டு போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துனீங்கன்னு வைங்க, அந்த ஷாக்ல கப்புன்னு நெஞ்சடிச்சு புட்டுன்னு போயிடுவாங்க சார். அனிதாவுக்கும் நமக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு அத்தை இவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல உண்மையை சொல்லி கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அந்த சூர்யா சொன்ன மாதிரி அத்தையால நிச்சயம் தாங்கிக்க முடியாது. வேற வழியே இல்ல. அத்தைக்காவது நாம அனிதாவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தை இழக்கிறது ஒன்றும் தப்பில்லை. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அதிர்ஷ்டலட்சுமியே போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அபயலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் அஸ்வாரூப லட்சுமியே போற்றி ஓம் அஷ்டபுஜ லட்சுமியே
ஓம் கோலாபுரி லக்ஷ்மியே போற்றி ஓம் சத்யலக்ஷ்மியே போற்றி போற்றி